ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட மொபைல் ஃபோனை வச்சே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான பேசிக்கான ஒரு சின்ன ரிவ்யூ நீங்களே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் அப்படின்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போயிடும். ஸோ அதனால் அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துலையும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் அப்படியே சின்னதாக ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேயே மோஸ்ட்டாக எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொபைல் ஃபோனில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது சிட்டி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணும்போது கீழே வந்துடும். அதை அப்படியே செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் சிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட பேன் டீட்டெயில், உங்கள் பேன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் உங்கள் நேம் என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ரெஃபர் கோட் ஆப்ஷனல் தான், இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அண்ட் கீழே டிக் பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்ருங்க. அண்ட் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிட் பர்சனாக, செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை ரிட்டையர்டு பர்சன் கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேலரிட் பர்சன்னா கம்பெனி கேட்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா அதுவும் கம்பெனி தான் கேட்பாங்க. ஓகேவா? அது உங்கள் கம்பெனியாக இருக்கும். அண்ட் இப்போ நான் சேலரிட் பர்சன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கம்பெனி நேம்லாம் என்ட்ரு பண்ணிக்குவோம். டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம என்ட்ரு பண்ணோடனே செலெக்ஷன் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டீட்டெயிலில் உங்களோட ஒர்க் பிளேஸோட அட்ரஸ், அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக என்ட்ரு பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் இன்ஸ்டன்ட் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே கீழே கேப்ச்சா இருக்கும், என்ட்ரு பண்ணி ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரி சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பின்னை செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிக் இருக்கும், அந்த டிக்கை மட்டும் என்ட்ரு பண்ணி விட்டு அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டிஜிலாக்கரோட ஃபெச் ஆகிட்டுருக்கு, ஃபெச் ஆகி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மை கரண்ட் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும்ல, அது உங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயில்டாக உங்களோட அட்ரஸை என்ட்ரு பண்ணி கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் கேட்குறாங்க, உங்களோட ஜெண்டரை கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும். கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல்ஃபி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. செல்ஃபி சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதில் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்மளோட பேங்க் டீட்டெயில் என்ட்ரு பண்ண உடனே அவங்க நமக்கு ₹1 அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா பே ஆப்ஷன் வரும். அதில் நம்ம அவங்களுக்கு அந்த ₹1 ரீபேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட பேங்க் நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் திருப்பி அந்த அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ₹1 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்டினியூ டு பே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங், யூபிஐ வரும். நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன், அதான் ஈஸி. இப்போ இந்த இடத்துல நான் என்னோடய யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தோடனே என்னோடய அப்ளிகேஷனுக்கு இந்த பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு ₹1 சென்ட் பண்ண உடனே பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. 70,000 லிமிட்டு, அப்புறம் ₹500 ப்ளஸ் டேக்ஸு, அப்புறம் ரெனியூவல் ஃபீஸ் ஒரு ₹500. இப்போ கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கான கிரெடிட் கார்டு உங்களோட அட்ரஸ்க்கு 5 to 7 டேஸில் வந்துடும். நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சிம்பிளாக எஸ்பிஐயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ உங்களோட அட்ரஸ்க்கு அந்த கிரெடிட் கார்டு வந்துடும்.